அதே ஸ்டோரி பைபிள்லேயும் வந்து இருக்குது. இப்ராஹிம் வந்து ஆப்ரஹாம் அப்படின்னும், இஸ்மாயில் வந்து ஐசக், ஆப்ரஹாம் அண்ட் ஐசக் அப்படின்னு அந்த ஸ்டோரி இருக்குது. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஏன் வந்து இந்த பக்ரீத் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறது இல்லை அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆப்ரஹாம் அண்ட் ஐசக் வந்துட்டு கடவுள் வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் வேண்டி தான் வந்து கடைசியாக அந்த கப்பலுக்கு வந்து ஒரு குழந்தை பிறப்போம். அந்த குழந்தைக்கு ஐசக்குன்னு பேர் வைப்பாங்க. ஐசக் வந்து ஒரு குட்டி பையனாக இருக்கும்போது வந்துட்டு கடவுள் வந்து அவனுக்கு வந்து ஆணையிடுறாரு. என்னன்னா வந்து நீ வந்து மலை மேலே உன் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உன் பையனை வந்து எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவரும் வந்து அதை கேட்டுட்டு பையனை கூட்டிகிட்டே போகிறாரு. போகிற வழியில் பையன் கேட்குறான், அப்பா நம்ம ஆடே எடுத்துகிட்டு போகலையப்பா, எதைப்பா பலி கொடுக்க போகிறோன்னா, நீ வாப்படா மகனே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வீசிடுறாரு. ஓங்க பொழுது தான் வந்துட்டு கரெக்டாக அந்த ஆயுதம் வந்து பறந்துடுது. அது கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய ஃபெய்த்தை வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் இதை பண்ணேன். நீ வந்து அவனை பலிலாம் கொடுக்க வேணா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மூமெண்ட் தான் வந்து கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு காட். அதுக்கப்புறம் கடவுளே வந்து ஒரு ஆடை வந்து கொடுப்பாரு, நீ வந்து இதை வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் வந்து அந்த மொமெண்ட் நீ வந்து கம்ப்ளீட் ஒபீடியன்ஸாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கொண்டாடுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஏன் கொண்டாடுறது இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல நடந்த அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ஆடை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு பதிலாக பல நூறு வருஷங்கள் கழிச்சு ஜீசஸ் கிரைஸ்டே வந்துட்டு தன்னைத்தானே ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ், தன்னைத்தானே வந்து இந்த உலகத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தட் இஸ் த பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் வந்து பக்ரீதை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து கொண்டாடுறது கிடையாது அந்த ஸ்டோரியை. இருந்தாலும் இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அண்ட் அ வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் டு லேர்ன் ஃப்ரம் தட். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து கம்ப்ளீட் முழு மனசோட வந்து கடவுளை நம்பணும் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். அதை கிட்ட அந்த மரணத்தின் நொடியில் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நொடியில் கூட கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் உண்மை. ஆனால் நம்மள பல பேர் சின்ன பிரச்சனை வந்தோடனே வந்து டக்குன்னு வந்து வி ஆர் ட்ரைங் டு கட் கார்னர்ஸ், லைக் வந்து எப்படி வந்து குறுக்கு வழியில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க ஆசைப்படுறோம், அப்படின்னா பார்க்க பழகிட்டோம். ஸோ வந்து லெட்ஸ் பி ஹானஸ்ட் டு காட் அண்ட் ஒபீடியன்ட் டு காட். நமக்கு வந்து தேவையானது எல்லாமே, தேவையானதுக்கும் மேலே வந்து கடவுள் வந்து கொடுப்பார். அண்ட் அனைத்து இன்னைக்கு பக்ரீத் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஹாப்பி பக்ரீத். லெட் காட் பி வித் அஸ் ஆல். நன்றி, வணக்கம். அல்லாஹூ அக்பர்.